நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் வீடியோ. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சார்லஸ் ஆகிய நான் இந்த கிரிட்டிசைஸு, இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் போக்சோ ஏதாவது ஒரு பாஸ்டர்மார்கள் 18 வயசு கீழே உள்ள பொம்பளை பிள்ளை மேலே கை வச்சிங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்போ நான் எந்த ஊரில் இருக்கேன்றதை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பனைமரம் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன பண்ணுறேன் இருக்கேன். எந்த ஊரில் இருந்தாலும், நான் சென்னையில் இருந்தாலும், திருநெல்வேலியில் இருந்தாலும், தூத்துக்குடியில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் உள்ள இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பாஸ்டர்மார்களோட நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனம் எல்லாமே எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் பிரபலம் இல்லாத ஒரு போதகர், அவரும் என்னது போக்சோ, அதை விசாரிக்க சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை மேலே, என் லைனுக்கு வந்தது ஒருத்தங்க, வராதவங்க எத்தனை பேரோ தெரியாது, விசாரிக்க சொல்லி மாவட்ட கலெக்டர் ஐயாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒன்று பண்ணேன், உங்களுக்கே தெரியும். அவர் பிரபலமானவர் அப்படின்ட்டோன்னா அது ரீச் ஆச்சு, பல பேர் பார்த்தாங்க. ஒரு பாடல் ஆடல் ஊழியர் கோவை மாவட்டத்தில். அவருக்கு என்ன பண்ணணும்னோ அதே என்ன பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு 1098 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு போடுவேன். தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து, சைல்டு வெல்ஃபேர்லேருந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன், ரைட்டிங்கில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக, பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்குற எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், யாருக்கிட்ட, இல்லை உள்ள ஸ்கூல் இருக்கா, அப்போ எங்கே போயிட்டு போறியா, அப்படியா, சரி சரி சரி, சும்மா வரியா யூடியூப்ல பேச. இந்த மாதிரி சின்ன இந்த பயிலுவலுக்கெல்லாம் என்ன தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளை, நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர்மார்கள் அந்த மாதிரி நம்ம டைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பெண் பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு நம்ம தொகுதி எம்எல்ஏ எம்பி ஒரு மீட்டிங் போடுறாரு, வார்டு கவுன்சிலர் ஒரு மீட்டிங் போடுறாரு, மாநாடு நடத்துகிறாங்க, உங்கள் வீட்டு சின்ன பிள்ளையெல்லாம் அனுப்புங்க. நம்ம அனுப்புவோமா? பெரியவங்க நம்மளே இலவசமாக புடவை கொடுத்துட்டா போவோம், வேட்டி சட்டை கொடுக்குறாங்கன்னா போவோம், சாப்பாடு போட்டாங்கன்னா கட்சி மீட்டிங்கில் போய் என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு தலைவர் வாழ்கன்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வருவோம். நம்ம வீட்டு பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டோம், நம்பி அனுப்ப மாட்டோம். ஒரு சினிமாக்காரங்க கூத்தடிக்கிறாங்க, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகளை அனுப்புங்க, தனியாக அனுப்ப மாட்டோம். ஆனால் எங்கே நம்ம அனுப்புவோம், ஒரு சர்ச்சு, ஒரு திருச்சபை, ஒரு அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பாஸ்டர், அவர் நம்மளோட தகப்பன், நம்ம அப்பா, ஒரு ஆணை நம்பி நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளை அனுப்புறது கிறிஸ்தவத்தில் தான் என்ன பண்ணுவோம். பிற மதங்களில் கூட ஒரு சாமியாரை பார்க்க போனால் குடும்பமாக போவோம். ஆனால் இங்கே கிறிஸ்தவத்தில் சிறுவர் என்னது சண்டே கிளாஸு, பிபிஎஸ்ஸு, இன்னும் சிறுவர்களுக்கான தனியான முகாம், பல ஊர்களுக்கு கூட நம்ம ஸ்கூல்லேருந்து, நம்ம பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்லேருந்து உங்கள் பிள்ளைய நாங்கள் என்ன பண்ணுறோம், பிஜிபி கூட்டு போகிறோம், கோல்டன் பீச் கூட்டு போகிறோம், எம்ஜிஎம் கூட்டு போகிறோம், பாபநாசம் கூட்டு போகிறோம், குற்றாலம் கூட்டு போகிறோம். ஐயோ, என் பொம்பளை பிள்ளைய நான் அனுப்ப மாட்டேன்யா, கூட படிக்கிற பயிலும் ஏதாவது பண்ணிவிடுவாங்க. நம்ம பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் ஒரு டூருக்கே அனுப்பாத பெற்றோர்கள் ஒரு சிறுவர் முகாம் சர்ச்சு மூலமாக, இந்த பாஸ்டர் மூலமாக, இந்த ஊழியம் மூலமாக அப்படிங்கும்போது அனுப்புவோம். அப்போ அந்த மாதிரி
இடங்கள்ல ஒன்றும் அறியாத சின்ன பிள்ளைகள் மேலே கை வைக்கிற பாஸ்டர்ன்ற பேரில் இருக்கிற அவ்வளோ ஆத்திரத்தை மனசுக்குள்ளே அடக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வரும்போது எனக்கு வந்த ஃபோன் கால், உடனே என்ன பண்ணிட்டேன், ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சார்லஸ் ஆகிய எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. முதல் புள்ள அபாஷன், 2வது பையன், 3வது புள்ள அபாஷன். ஒருவேளை அந்த 3வது புள்ளை எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு 18 வயசு ஆயிருக்காது. அப்போ என் பிள்ளையும் நான் யாரை நம்பி அனுப்புவேன்? சினிமாக்காரனை நம்பி அனுப்ப மாட்டேன், அரசியல்வாதியை நம்பி அனுப்ப மாட்டேன், ஸ்கூலில் டூருக்கு அனுப்ப மாட்டேன். ஆனால் பாஸ்டர்மான்ற பேரில் இருக்கவங்ககிட்ட தான் அனுப்பணும். இனிமே சும்மா ஏதாவது எனக்கு போக்சோன்னு ஒரு இது கம்ப்ளைண்ட் வருது, சர்ச்சுக்கு வர பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு, பிபிஎஸ்க்கு வந்த பிள்ளைய பண்ணிவிட்டாரு, சண்டே கிளாஸுக்கு வந்த பிள்ளைய பண்ணிவிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் வந்தால் வெறும் கலெக்டர் ஆஃபீஸுக்கோ தாலுக்கா ஆஃபீஸுக்கோ மனுலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது அது 2வது. முதல்ல சார்லஸ் ஆகிய நான் 307 கேஸ் எடுக்க போகிறேன். 307னா என்னது? கொலை முயற்சி. எந்த பாஸ்டர்ன்ற பேரில் இருக்கிற அவனை மரண அடி அடித்து சின்ன பிள்ளைகள் மேலே கை வச்ச அவன் ஆண் உறுப்பில் 4 குத்து குத்தி நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சார்லஸ் ஆகிய என் மேலே கொலை முயற்சி கேஸை போடுங்க. 307. ஒரு தடவை ஜெயிலை பார்த்துட்டு வந்துட்டேன், தூத்துக்குடி ஜெயிலை பார்த்துட்டேன், 4 மாவடி பக்கத்தில். அடுத்து திருநெல்வேலியை பார்ப்போம், சேலத்தை பார்ப்போம், மதுரையை பார்ப்போம், கோயம்புத்தூரை பார்ப்போம், சென்னையை பார்ப்போம், புழல் பார்ப்போம். அவ்வளோதானே? என்ன ஒன்றும் தூக்கில் போட்டுற போகிறது இல்லையா? ஏன் உங்களுக்கெல்லாம் அசால்ட்டு? அதாவது ஒரு சிலருக்கு என்ன ஆயிரப்போகுது, போக்ஸோ வேணா 1 மாதம் 3 மாதம் உள்ளே பிடிச்சி போடுவாங்க. நம்ம கை வச்சது 20-30 சின்ன பிள்ளைகள் மேலே, ஆனால் மாட்டிக்கிட்டது ஒரே ஒரு புள்ள மேலே. ஒரே ஒரு புள்ள தான் கேஸ் ஆகிருக்கு. அப்புறம் வெளியே என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் அதை பற்றி பேசுவாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் கேஸை என்ன பண்ணிடலாம், அந்த பிள்ளைகள் கை காலில் விழுந்து ஐயா அம்மா வாபஸ் வாங்குமா, என் வாழ்க்கை கெட்டு போயிடும், 10 வருஷம் 20 வருஷம் இல்லை என்னது லைஃப் போட்டுருவாங்க, ஆயுள் கால தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த பிள்ளைகள் காலில் கையில் விழுந்து இல்லை துட்டை கொடுத்து என்ன பண்ணுறது? பணம் இருக்குது, ஊரா விட்டு காணிக்க, மக்கள் கோடி கோடியாக சர்ச்சின்ற பேரில் நீங்கள் நடத்துகிற கூடாரத்தில் போட்டால் அந்த பணத்தை தூக்கி கோர்ட்டு கேஸுக்கு செலவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க? வெளியே ஜாலியாக சுற்றுவீங்க. நான் எடுக்கிறோம்ல 307 கேஸ் என்ன பண்ணுறேன், சார்லஸ் என்னோட ஆண் உறுப்பை என்ன பண்ணிட்டாரு, பஞ்சு பண்ணிட்டாரு, எலும்ப மாட்டேங்கன்னு என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதை பண்ணிட்டு தான் இனிமேல் பண்ண போகிறேன். அப்படி ஒருத்தனுக்கு பண்ணணும்னு வச்சிங்களேன், அவன் ஆண் உறுப்பு எலும்ப மாட்டேங்க எலும்பாத மாதிரி குத்துன்னு குத்திவிட்டான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீ ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் வெளியே ஜாமீனில் வந்தோ இல்லை கேஸை உடைச்சோ என்னத்துக்கு? எலும்பாமல் சுற்றிக்கிட்டால அந்த எலும்புறதுனால வர பிரச்சனை தானே. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. ஏன் பொம்பளை பிள்ளையா நினச்சி நான் என்ன பண்ணுவேன்? அதனால் நான் இந்த கிரிட்டிசைஸத்தை விட்டுட்டேன், கேலி கிண்டலை விட்டுட்டேன். சும்மா கேட்டால் ஒருத்தனை என்ன பண்ண மாட்டான், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு 4 பிட்டு போட்டாதான் ஏன் பணம் தருவான். அந்த மாதிரி ஊழியெல்லாம் பண்ணிட்டு போட்டோம். 1 மூட்டை நெல் விதைச்சா 1 மூட்டை அரிசி கிடைக்கும், 10 மூட்டை நெல் விதைச்சா அதே மாதிரி நீ எம்புட்டு காணிக்க குடிக்கும். அப்படி சொன்னாதான் ஏன் காணிக்க கொடுப்பாங்க. சும்மா கேட்டால் ஒருத்தனை தரமாட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடும்போது ஒரு 10 ரூபாய் போட்டுட்டு அந்த பிச்சைக்காரன் நம்மளை பார்த்து ஐயா கும்பிடணும்னு ஆசைப்படுறவங்க அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாத பிரசங்கங்கள் பண்ணி நீ என்னன்னு மக்களை ஏமாத்தியோ இல்லை உண்மையை சொல்றியோ, உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் நான் கூட ஒரு தடவை ஒரு எத்தனை பேருக்கு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு பொருத்தனை எடுத்தேன். 120 ரூபா பிரியாணி. அந்த மாதம் எனக்கு 1.5 லட்சம் ரூபாய். நான் ஏற்கனவே முன்னாடி பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே கஸ்டமர் மூலமா என்னாச்சு, ஒரு கம்பெனியை கொண்டு செட்டில்மெண்ட் முடித்தேன். ஒரு தடவை என் சர்ச்சுக்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கி கொடுக்கணும்னு பொருத்தனை எடுத்தேன். அந்த மாதம்
அதே மாதிரி 1,00,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு கிளைம் என்னாச்சு? அதே மாதிரி ஒருவேளை நம்ம ஒரு பொருத்தனைகள் எடுக்கிறோம், ஒரு இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த மாதிரி பிரசங்கம்லாம் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பைபிளை திரிச்சு பேசுகிறீங்களோ என்னன்னையும் போங்க. கொடுக்குறவன் அத்தனை பேருமே ஒரு நலத்துக்காக தனக்கு என்ன பண்ணணும், வியாதி சரியாகணும், தனக்கு பில்லி சூனிய கட்டு நீங்கணும், தான் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், தனக்கு வியாதி சரியா ஏதோ ஒரு காரணங்களுக்காக தான் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு காணிக்கைன்ற பேரில் கொடுக்குறாங்க. அது டோன்ட் கேர். அதை விட்டுட்டு இந்த சின்ன பிள்ளைகள் மேலே இதுக்கு நான் என்ன கிடையாது. சார்லஸ் ஐயனா எப்போவுமே இனிமேல் இந்த கிரிட்டிசைஸ், இந்த ஒருத்தன் ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி இந்த பாஸ்டரு சின்ன பிள்ளைகள் மேலே கை வச்சிட்டான், இதை நான் பண்ண போகிறது கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், என் மேலே நான் 307 கேஸ் எடுக்க போகிறேன். உன் ஆண் உறுப்பை பஞ்சு பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க பாஸ்டர்மார்கள் என் மேலே கொலை முயற்சி, உன் மேலே போஸ்கோ நல்லா இருக்குல்ல, என் மேலே 307, அதை பண்ணிக்கிட்டு இருக்க பாஸ்டர்மார்கள் மேலே போக்சோ, 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம். நான் உடனே போயிடுவேன், கொலை முயற்சி, நீ பின்னாடியே வருவா, கொஞ்ச நாள் புண்ணு ஆறின பிறகு வருவா. இப்போ இந்த வீடியோவை 11 நிமிஷம் பார்த்த நண்பர்களுக்கு ஒரு கேள்வி வரும், எப்போ நாங்கள் எந்த சின்ன பிள்ளையப்பா போய் கை வச்சோம், என்னமோ எங்களை திட்டுற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்களை பஞ்ச் பண்ணுவேன் இங்கேயா, 307 கேஸ் எடுக்க போகிறேன் இங்கேயா அப்படின்னா, கட்டாயம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னமும் சின்ன பிள்ளைகள் மேலே பாலியல் ரீதியாக பாலியல் துன்புறுத்தல், பாலியல் அசால்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தரோடு டைரெக்டாக இந்த வீடியோ மூலமாக பயத்தை கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒன்று ரொம்ப சிம்பிள், ஃபேக் ஐடியிலேருந்து கமாண்ட் போட்டு என்னை திட்டுவாங்க. ஃபேக் ஐடியிலேருந்து கமாண்ட் போட்டு என்னை திட்டுவாங்க. அதை வச்சே என்ன பண்ணிடலாம், அந்த நபர்கள் தான். அதாவதுங்க, மற்ற யூடியூப் சேனல்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க. மற்ற யூடியூப் சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா லீகலாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது அப்படின்னா முகத்தை பிளர் பண்ணி போடுவாங்க, வாய்ஸை சேஞ்ச் பண்ணி போடுவாங்க. ஆனால் சார்லஸ் ஐயனா அப்படி கிடையாது. 4 மாவடி மூலமாக நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஊழியத்தோட தலைவரோட ஃபோட்டோவை பக்கத்தில் போட்டு தில்லா ஆண்மகனா என்ன பண்ணேன், வீடியோ போட்டேன். யாரோட பேரையும் நான் மாற்றி பேசலை, பட்ட பேர் வச்சு பேசலை, வக்க பேர் வச்சு பேசலை. லீகலாக திரும்ப நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாங்களோ, திரும்ப நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களோ, போட்டா போட்டுக்கோ. அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்காக என்ன பண்ணுறேன், இந்த போக்சோ மூலமாக ஒரு சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் தெரியுங்களா? ஒரு பிள்ளை அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறான்னு வச்சிங்களேன், முதல்ல சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆண்மகன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அதையும் மீறி போய் ஒரு தாய்கிட்ட போய் சொன்னால், சும்மா இரு, இதை வெளியெல்லாம் சொல்லாத, அப்படியே விட்டுரு, நீ பல்ல காட்டிட்டு போயிருப்ப, நடத்த சரியில்லை அப்படின்னு பெத்த தாய்மார்களே என்ன பண்ணிடுவாங்க, பொம்பளை பிள்ளைய கேவலப்படுத்திடுவாங்க. அதனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணோன்னா, தகப்பன்கிட்ட போய் சொன்னால், அப்படியாம்மா, ஐயோ அவர் ஆவிக்குரிய தகப்பன், அவரை பற்றிலாம் சொல்லக்கூடாது, நம்மளுக்கு சாபம் வந்துடும்ன்ட்டு மீசையை மட்டும் பெருசாக வச்சுக்கிட்டு ஆண்மகன்ற பேரில் பொம்பளை பிள்ளை ஒரு வேளை அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, 18 வயசு கீழே உள்ள பிள்ளைன்னா அந்த பிள்ளையோட கர்ப்பத்தை என்ன பண்ண போகிறோம், ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் ஆண்டவரே, அந்த அபார்ஷனில் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கரம் கூட இருப்பதாகன்ட்டு ஜோம் பண்ணிட்டு கிடப்பானுங்க அப்பங்காரன், மீசையை மட்டும் பெருசாக வச்சுக்கிட்டு ஆம்பளைன்ற பேரில். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன ஆகும், மன ரீதியாக பாதிக்கப்படும். மன ரீதியாக அது ஒன்று. இன்னொன்று, ஒரு சில பொம்பளை பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் தொழிலுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க அக்காமார் தங்கச்சிமார்கிட்ட போய் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் பேட்டி எடுங்க, சும்மா பேச்சு கொடுங்களேன், ஒரு 100 பேர்கிட்ட பேட்டி எடுங்க. 100 பேரில் நான் அடித்து சொல்கிறேன், 99 பேர் அவங்க சின்ன வயசில் உடல் உறவில் ஈடுபட்டவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆண்கள் அது அந்த செக்ஸுவல் லைஃப் என்னன்னே தெரியாமல்
தான் உடம்ப கொடுத்த பொம்பளை பிள்ளைகளாக இருக்கும். அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகள் தான் இன் ஃபியூச்சர் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமாகவும் பாலியல் தொழிலுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கள். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். பாலியல் தொழில் பண்ணுற அக்காமார் தங்கச்சிமார்கிட்டலாம் நான் பேட்டி எடுத்திருக்கேன். பேட்டினா அது வீடியோவில் எடுக்கலை, சும்மா போய் பேச்சு கொடுத்துருக்கேன். அவங்க சொன்னது 12 வயசில் நான் ஒருத்தர் மூலமாக என்ன பண்ணேன், கெடுக்கப்பட்டேன். 13 வயசில் ஒருத்தர் என்ன பண்ணார், என்ன ரேப் பண்ணார். 14 வயசில் என்ன பண்ணார். அந்த மாதிரி பெண்கள் தான். அந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயமே என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, இந்த போக்சோன்ற ஒரு விஷயத்தில் ட்ராக் மாறி போயிடும். அதனால் என்ன பண்ணுவேன், நான் இப்படி தாங்க பேசுவேன், சரிங்களா? இந்த லைக்கு, ஐயோ நாகரிகமாக பேசினா தான் லைக்கு வரும், இல்லை நம்மளை லீகலாக ஏதாவது இப்படி ஓப்பனாக த்ரெட்டனிங் கொடுக்குறாரு, ஆணுறுப்பை பஞ்ச் பண்ணுவேங்காரு, இதை வச்சு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? கொடுத்தா கொடுத்துட்டு போங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். தூத்துக்குடி ஜெயிலை பார்த்துட்டேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜெயிலையும் என்ன பண்ணுறேன் பார்த்து, இந்த போக்சோவில் மட்டும் மற்ற விஷயத்தில் நான் நாகரிகமாக பேசுகிறேன். மற்ற விஷயத்தில் நான் என்ன பண்ணுறேன், டீசெண்டாக பேசுகிறேன், சரிங்களா? அது என்ன நானே நான் என்ன பண்ணுறேன், மாற்றிக்கிறேன். ஆனால் போக்சோவில் இந்த சின்ன பிள்ளைகள் மேலே கை வைக்கிற விஷயத்தில் என்னோட பேச்சுக்கள் அநாகரிகமாக தான் இருக்கும். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா போங்க. இல்லைப்பா நீ இப்படி, ஐயோ நீ டீசெண்டாக பேசினாதான் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவோம், நீ ஃபாலோ பண்ண வேண்டாம். என் வீடியோ இந்த இப்போ இந்த நம்ம சேனலில் போடுறத ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 1000 பேருக்கு கிடையாது, யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒருத்தரோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், அவன் மனசுக்குள்ள பயத்தை காட்டணும். நான் திரும்ப சொல்கிறேன், நான் பிறந்து வளர்ந்த என் செம்மன் மேலே சத்தியமாக என்ன பண்ணுறேன், எங்க நான் பிறந்து வளர்ந்த என் செம்மன் மேலே சத்தியமாக, இந்த தேரிக்காட்டு மேலே சத்தியமாக சொல்கிறேன், எவனாவது ஒருத்தன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு தானே இருக்கா, போக்சோவில் சின்ன பிள்ளைகள் 18 வயசு கீழே உள்ள பொம்பளை பிள்ளை, ஒன்றும் அறியாத பொம்பளை பிள்ளைய செக்ஸுவல் அசால்ட்டு ஹராஸ்மெண்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணுனேன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு, சார்லஸ் ஐயா நான் என்ன பண்ணுவேன், 307 கேஸ் எடுத்து ஆணுறுப்பை குத்துன்னு குத்தி நான் முதல் நாள் ஜெயிலுக்கு போவேன். நீ ஹாஸ்பிட்டலில் கடந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அதே ஜெயிலுக்கு, ஜெயில் மூலமாக உள்ள ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்து 20 நாள் கழிச்சு வா. ஒரே தட்டில் என்ன பண்ணுவோம், களி திம்போம். திருநெல்வேலிக்காரம்ல சும்மா இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ஸ்டூடியோ போட்டு பேசுகிறவன் கிடையாது, களத்தில் இறங்கி